முதல்ல வந்து இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து வரக்கூடிய திமுக 2.0 ஆட்சியில வந்து மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த வீடியோல தெரிவித்திருந்தார். அதே போல டெல்லியில இருக்கக்கூடிய கூட்டமும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டமும் வரக்கூடிய அந்த அடுத்த 3 மாசத்துல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து இதை வந்து முறியடிக்க வந்து இது பல்வேறு சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல நீங்க எப்படி பார்க்கறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அடுத்து வரப்போக திமுக ஆச்சுன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஒண்ணு அது ஒரு விஷயம். ரெண்டாவது அடுத்தவங்க மேல பழி போட்டு வந்து தப்பிக்கிறதுல வந்து ஒரு கெட்டிக்கார புழுகு சொல்றதுல வந்து திமுக திரு ஸ்டாலினுக்கும் கை வந்து அது கலையுது. நான் கேட்குறேன், இப்போ தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 1000 கொடுப்பேன்னு இவங்க சொன்னாங்க. யாருக்கு கொடுப்பேன்னாங்க? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு எடுத்து வேணா படிங்க தேர்தல் வாக்குறுதியை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 கொடுப்பேன்றது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் இன்னைக்கு வாங்குறாங்களா? இன்னைக்கு 2 கோடி பேருக்கு மேலே இன்னைக்கு அதில் எவ்வளோ கிட்டத்தட்ட 65% தானே இன்னைக்கு வாங்குறாங்க. அப்போ தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 100% கொடுக்கல. சரி, 1000 ரூபா வந்து 2021ஆம் ஆண்டு ஆட்சி ஏற்பட்டோன்னு கொடுத்துருக்கலாம். அப்போ கொடுக்கல. 2022 கொடுக்கல. அதுக்கப்புறம் தேர்தல் 2023ஆம் ஆண்டு அந்த நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வர்றதை மனதில் வச்சு தானே 1000 ரூபா கொடுத்தீங்க. அப்போ அந்த உள்நோக்கம் என்ன? ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்பதற்காகவே அன்னைக்கு வந்து பணம் கொடுத்தீங்க. அது வந்து 2 வருஷம் கொடுக்கல நீங்கள். ஆனால் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ வசூல் பண்ணீங்க? சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்வு, இது போன்ற பல்வேறு வகையில் இன்னைக்கு மக்களை வந்து வாட்டி வந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக அரசாங்கத்துக்கு 25,000 ரூபாய் இன்னைக்கு வந்து செலவு செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து யானை பசி சொல்ல போகிற தோல்வி பயத்தில் கடைசி நேரத்தில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள கள்ள நிலவரம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை. ஒரு நிலைமை வந்த உடனே இன்னைக்கு வந்து வாக்குறுதிகளை அள்ளி சொல்ல அவர் தோல்வி பயத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் கோடி கோடியாக வந்து நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாலும், திமுக அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, மீண்டும் வந்து திமுக ஆட்சி வரப்போவது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது. கேஸ் சிலிண்டரு மானியம் 100 ரூபா கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. டீசலுக்கு வந்து குறைக்கிறேன் நாங்கள் 4 ரூபா 1 லிட்டருக்கு, அதுவும் குறைக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா? அது ரத்து பண்ணல. அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவங்ககிட்டருந்தே 10% வாங்கி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சொல்லி புதுப்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி கொண்டு வந்தீங்க. தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாத்திரம் தானே சொன்னாங்க. அதானே எதிர்பார்த்தாங்க அவங்க. அதுலேயும் பட்டைய நாமத்தை தீட்டிட்டாங்க இவங்க.